Hello friends, welcome to Samiponnu Handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா டேப் கூட போறோம் பாத்தீங்களா, அதனோட நாட்டு போட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாட்டு போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, நான் ஒரு பெரிய பேஸ்கெட் போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் ஒரே நாட்டு தான். பாருங்க, மேலே போகிறதும் ஒரே நாட்டு தான், கீழே போகிறதும் ஒரே நாட்டு தான். இந்த வீடியோவில் நான் 2 ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அடி பேஸ் எப்படி போடுறது, மேலே எப்படி போடுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். அடி பேஸோட நாட்டு போடலாம். நான் இந்த டேப்பை 2 ஆக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/4 அடி மடிங்க. மடிச்சிட்டேன். இது மடித்த பகுதி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கு பேக் சைடு வந்து நீளமாக இருக்கும், அந்த டேப்பை விடுங்க. இது லெஃப்ட், இது ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. விரல் விடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த அளவுக்கு ஒயரை விட்டு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. ஏன்னா இந்த டேப் வந்து வழுக்கும். 2 சுற்றி சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து 2 டேப்பையும் சுற்றணும். கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து 2 டேப்பு சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த ஒயரை வந்து கீழே கொண்டு வாங்க. 2 டேப்பு சுற்றியாச்சு. திருப்பியும் கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பில் சுற்றணும். அழுந்த டேப் வந்து கீழே இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு டேப் வந்து தான் சுற்றணும். நீங்கள் அதில் மட்டும் சுற்றுங்க. சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஹோல்ஸில் விடுங்க. இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுங்க. இந்த ஒயரை மடிக்கணும். அடிக்கடிக்கு இது மடக்கிக்கும், அதை பார்த்து சரி பண்ணுங்க. பாருங்கள், உள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சு பேக் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. டேப்பில் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த நாட்டை தள்ளிக்கலாம். இந்த கொஞ்சமாக ஓட்டம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். போட நாட் போட இந்த ஒயர் வந்து உள்ளே வந்துடும். இப்போ நாட்டை கொஞ்சம் தள்ளிக்கலாம். போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நடுவில் போட்டேன். இப்போ இந்த ஒயர் எடுத்து பேக் சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த ஒயரை பேக் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே சுற்றணும். இந்த 2 டேப்பு சுற்றுங்க. சுற்றிட்டு திருப்பியும் மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றும் போது 2 டேப்லேயும் சுற்றணும். அதுக்கு அடுத்தது எந்த டேப்பில் நீங்கள் சுற்றணுன்னா, செகண்டு அளந்த பார்த்தீங்களா, அந்த டேப்பில் சுற்றக்கூடாது. அதுக்கு மேலே டேப் உள்ள மேலே தான் சுற்றணும். சுற்றிட்டேன். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் நீங்கள் விடணும். உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ இது கீழே கொண்டு போங்க. கீழே கொண்டு போயிட்டு இப்படி வைங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட்டு, இது செகண்ட் நாட் போட்டாச்சு. இது ரொம்ப ஈஸி தான் அந்த நாட்டு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். கொண்டு வந்துட்டேன் பேக் சைடு. முதல்ல இந்த 2 டேப்பையும் சுற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. செகண்ட் எதுனா, அதில் ரைட்டு அந்த டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். இது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த நாட்டு. இது இந்த ஹோல்ஸில்
இந்த ஒயரை மடக்கி நான் விட போகிறேன். வெளியே எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்படி மேலே வரணும். இதோட 3வது நாட்டு இது. ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் நீங்கள் இப்படி சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து இங்கே லைனாக வரும், அந்த ஒயிட் தெரியாது. இப்போ இந்த 2 டேப்பையும் சுற்றணும். சுற்றி இதை அடியில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மேலே மட்டும்தான் சுற்றணும். அந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். சுற்றிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஹோல்ஸில் இந்த ஒயரை மடக்கி உள்ளே விடணும். இந்த ஒயரை மடக்கி இப்படி மடங்கி இருந்ததுன்னா பார்த்து எடுத்துடுங்க. இப்போ இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு அடியில் கொண்டு வரணும். பாருங்கள், தெரியுதா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 நாட்டு போட்டிருக்கோம். லாஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போது நாட்டு அப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை இந்த 2 டேப்லேயும் சுற்றணும். சுற்றி 2 டேப்லேயும் சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும்தான் நீங்கள் சுற்றணும். செகண்ட் ஸ்டெப்பு சுற்றிட்டேன். சுற்றிட்டு அந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸில் விடணும். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஒயரை மேலே கொண்டு வாங்க. இதுக்கு மேலே இப்படி வச்சு அடியில் கொண்டு வந்து போகணும். அவ்வளோதாங்க. இந்த நாட்டு அடி பேஸோட நாட்டு இதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு நாட்டு போடும்போது தள்ளி விட்டுக்குங்க. அப்போ தான் உள்ளுக்கிற டேப் தெரியாது. இப்போது இந்த நாட்டை கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு 2 டேப்லேயும் சுற்றணும். சுற்றி இது மேலே இருக்கிற டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். நீங்கள் சுற்றிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேப்லேயும் சுற்றணும். சுற்றி கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். அதுக்கு அடுத்தது இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விடணும். பாருங்கள், போட்டேன். இப்போ அடியில் கொண்டு வாங்க. நீங்கள் அதுவே இப்படி போடாத, நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் போட்டு காமிச்சிடறேன் பாருங்கள். இப்படி ரொட்டேஷன் பண்ணி போட்டிங்கன்னா 2 டேப் சுற்றி அதுக்கப்புறம் இந்த ஒரு டேப்பு சுற்றணும். சுற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே 2 லைன் இருக்குது. இந்த சைடு ஒரே லைன் தான் இருக்குது. இது உள்பக்கமாக வரும், இது வெளிப்பக்கமாக வரும். வெளிப்பக்கமாக இருந்தால் டேப் வந்து நிறைய தெரியும். இங்கே பாருங்கள், இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நாட்டை பாருங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, போடும்போது இப்படி வெளியே கொண்டு வந்தாச்சு. இது இப்படி போடுங்க. இந்த பக்கம் பார்த்த மாதிரி போடணும். சில பேருக்கு வந்து குழம்பும், அதுக்கு தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். இப்போ இப்படி போட்டு 2 டேப்லையும் சுற்றணும். சுற்றி இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும்தான் சுற்றணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுங்க அந்த ஒயரை. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. போட்டு முடிச்சிட்டோம். இது அடியில் போடுற நாட்டு. இது செகண்ட் ஸ்டெப் வந்து கூடைக்கு மேலே பேஸில் போடுற நாட்டு வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சைடு வாலில் அந்த நாட்டு போட்டு பார்க்கலாம். இந்த நாட்டும் இப்போ போட போகிற நாட்டும் ஒரே நாட்டு தான். நம்ம இதை வளைச்சி போடுறோம். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நாட் போடுறோம்.
இந்த டேப்பை இப்படி வைங்க. இந்த ஒயர் எடுத்து பிடிச்சி ஒரு 2 கீழே இருக்கிற டேப்பு மட்டும் ஒரு 2 சுற்று சுற்றுங்க. அதுக்கு மேலே இந்த டேப்பை வைங்க. வச்சு இது அடியில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து அடியில் இப்படி சுற்றுங்க. சுற்றி இப்படி மேலே கொண்டு வாங்க. திரும்பவும் அடியில் கொண்டு போங்க. கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும் சுற்றணும். ஒரு ஃபஸ்ட் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேப்பில் சுற்றி இந்த ஒயர் எடுத்து இந்த 2த்துக்கும் டேப்புக்கு நடுவில் விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்த நாட்டு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இது தனித்தனியாக நம்ம பீஸாக வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், ஃபஸ்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. செகண்ட் நாட்டுக்கு இது கீழே இந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதை இப்படி மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு சுற்றுங்க. சுற்றி இதை கொண்டு போங்க மேலே. இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் ஒரு சுற்றுங்க. ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும் தான் சுற்றணும். சுற்றி இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஒயர் எடுக்கணும். ஒயர் கொஞ்சம் திருப்பிக்கும் பாருங்கள், பார்த்து பொறுமையாக போட்டு கற்றுக்குங்க. அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயரை 2 டேப்புக்கு நடுவில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் இதை பாருங்கள் கொண்டு வந்துட்டேன். அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு வந்து கீழே ஒரு சுற்றணும். சுற்றி மேலே கொண்டு வாங்க ஒயரை. இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் மட்டும் சுற்றணும் ஒரு சுற்று. அவ்வளோதான், சுற்றிட்டோம். இப்போது இந்த ஒயரை இந்த ஹோல்ஸுக்குள்ளே கொண்டுன்னு வரணும். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 டேப்புக்கு நடுவில் இந்த ஒயரை உள்ளே விடணும். பாருங்கள், ஒரு 3 நாட் போட்டுட்டேன். இந்த ஒயரை கொஞ்சம் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை லாஸ்ட்டில் நாட்லாம் போட்டுட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 4ஆவது நாட்டு. இந்த ஒயரை பேக் சைடு கொண்டு வாங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இது உங்கள் நாட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு கூடை நீங்கள் 2 நாளில் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே கொண்டுன்னு வந்தேன். அப்புறம் மேலே கொண்டுன்னு வந்திருக்கேன். அப்படியே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் மட்டும் சுற்றணும். புரியுதா? சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த ஹோல்ஸில் இந்த ஒயரை உள்ளே கொண்டுன்னு வரணும். இப்படி ஒயர் இப்படி மடிச்சுட்டு இது உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து வெட்டும்போது ஒரு 12 அடி வச்சு வெட்டினாதான் அடிக்கடிக்கு நீங்கள் ஒயரை ஜாயின் பண்ண தேவையில்ல. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 8 அடி ஃபஸ்ட்டு போடும்போது கற்றுக்கும் போது அதுமாரி போட்டு மினி பேஸ்கெட் போடுங்க. 4 நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், திருப்பியும் நான் சொல்கிறேன். இப்போ நடுவில் ஒயர் கொண்டுன்னு வந்திருக்கோம். அப்படியே மேலே கொண்டுன்னு போங்க. மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் போடுங்க. போட்டு அப்படியே பேக் சைடு ஒரு லைன் கொண்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் மட்டும் ஒரு சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஹோல்ஸில் தெரியுதா, இந்த ஹோல்ஸில் இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். மடித்து உள்ளே விடுங்க. விட்டு ஒயர் என்ன திரும்பி இருந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு அப்புறம் எடுங்க வெளியே. அவ்வளோதான், எடுத்துட்டேன். அப்புறம் 2 டேப்புக்கு நடுவில் விடணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது நாட்டு. இந்த கூட ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இதில் போட்டிங்கன்னா. இப்போது கீழே கொண்டு வாங்க. அப்படியே மேலே கொண்டு போங்க.
ஒரு டேப்பில் சுற்றணும். சுற்றி இந்த ஒயர் எடுத்து நடுவில் கொண்டுன்னு வரணும். ரெண்டும் ஒரே நாட்டு தான். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.